வணக்கம் நண்பர்களே. இன்னைய காணொளியில் உற்பத்தியாளர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பேச போறோம். அதுதான் உற்பத்திக்கான வடிவமைப்பு, டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரிங், DFM. DFM கொள்கைகளை புரிந்துவது உங்கள் உற்பத்தி செயல்முறையை மேம்படுத்தவும், அதிக செயல்திறன் மற்றும் செலவு குறைந்ததாக மாற்றவும் உதவும். முதல்ல DFM என்ன? DFM என்பது உற்பத்தி சிக்கல்களை வடிவமைப்புடன் தொடர்படுத்தும் கொள்கைகளின் தொகுப்பாகும். வடிவமைப்பு நிலையிலேயே சாத்தியமான சிக்கல்களை தீர்ப்பதன் மூலம் விலை உயர்ந்த தவறுகளை தவிர்க்கலாம் மற்றும் ஒட்டுமொத்த தயாரிப்பு தரத்தை மேம்படுத்தலாம். இப்போது DFM இன் முக்கிய வகைகளை பார்ப்போம். அவை 1. செயல்முறை. 2. வடிவமைப்பு, break point high. 3. பொருள். 4. சுற்றுச்சூழல். 5. சோதனை. உங்கள் உற்பத்தி செயல்முறை சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதில் இவ்வொன்றும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. DFM கொள்கைகளை பின்பற்றுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? DFM கொள்கைகளை செயல்படுத்துவதன் மூலம் உற்பத்தி செலவுகளை குறைக்கலாம், தயாரிப்பு தரத்தை மேம்படுத்தலாம், சந்தைக்கு விரைவில் கொண்டு செல்லும் நேரத்தை குறைக்கலாம். சுடுதலா இது உற்பத்தி செயல்முறையை எளிதாக்குது, தேவைப்படும் போது உற்பத்தியை அதிகரிக்க எளிதாக்குறது. தயாரிப்பு வடிவமைப்புக்கான முக்கிய DFM கொள்கைகளை ஆராய்வோம். இந்த கொள்கைகள் உங்கள் தயாரிப்பு உற்பத்தி செய்யக்கூடியது மட்டுமல்லாமல் நம்பகமானது மற்றும் பராமரிக்க எளிதானது என்பதை உறுதி செய்ய உதவுகின்றன. 1. உற்பத்தி செய்யுடைய தன்மை. இந்த கொள்கை உற்பத்தி செய்ய எளிதான தயாரிப்புகளை வடிவமைப்பதில் கவனம் செலுத்துகிறது. இதில் உற்பத்தி சிக்கல்களையும் செலவுகளையும் குறைக்கும் பொருத்தமான உற்பத்தி செயல்முறைகள் மற்றும் பொருட்களை தேர்ந்தெடுப்பது அடங்கும். 1. சூட்டினைத்தல். எளிதாக கூட்டிணைக்க கூடிய வகையில் வடிவமைப்பது உற்பத்தி நேரத்தையும் தொழிலாளர் செலவுகளையும் கணிசமாக குறைக்கலாம். இதில் சூட்டிணைக்கும் செயல்முறையை எளிதாக்கும் வடிவமைப்புகளை உருவாக்குவது, தேவையான பாகங்கள் மற்றும் படிகளின் எண்ணிக்கையை குறைப்பது ஆகியவை அடங்கும். நம்பகத்தன்மை. உங்கள் தயாரிப்பு நம்பகமானது என்பதை உறுதி செய்வதில் நோக்கத்திற்கேற்ற பயன்பாடு மற்றும் சூழலை தாங்கும் வகையில் வடிவமைப்பது அடங்கும். இதில் நீடித்து உழைக்கும் பொருட்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் தயாரிப்பு செயலிழப்பதை தடுக்க பாதுகாப்பு அம்சங்களை சேர்ப்பது ஆகியவை அடங்கும். 1. சோதனை. வடிவமைப்பு செயல்முறையில் சோதனையை இணைப்பது விலை உயர்ந்த சிக்கல்களா மாறுவதற்கு முன்பே சாத்தியமான சிக்கல்களை கண்டறிய உதவுகிறது. இதுல சோதிக்க எளிதான தயாரிப்புகளை வடிவமைப்பது, அணுகக்கூடிய சோதனை புள்ளிகள் மற்றும் தெளிவான சோதனை நடைமுறைகள் ஆகியவை அடங்கும். 1. பராமரிப்பு. பராமரிப்புக்கு ஏற்ற வகையில் வடிவமைப்பது என்பது பராமரிக்கவும் சரி செய்யவும் எளிதான தயாரிப்புகளை உருவாக்குவதாகும். இதில் எளிதாக பிடிக்கக்கூடிய தன்மை, மாற்றுப்பாங்களின் கிடைக்கும் தன்மை மற்றும் சரி செய்தல் நடவடின் எளிமை ஆகியவற்றை கருத்தில் கொள்வது அடங்கும். பிரேக் டைம் point 5. முடிவாக DFM கொள்கைகளை புரிந்து பயன்படுத்துவது உங்கள் உற்பத்தி செயல்முறைக்கு பெரிதும் பயனளிக்கும். உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை, சூட்டிணைத்தல், நம்பகத்தன்மை, சோதனை மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் செலவு குறைந்த மற்றும் திறமையான முறையில் உற்பத்தி செய்யக்கூடிய உயர்தர தயாரிப்புகளை உருவாக்கலாம். பார்த்ததற்கு நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு உதவியாயிருந்தா லைக் செய்யவும், பகிரவும், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீங்கள். இதன் மூலம் சிறந்த உற்பத்தி நடைமுறைகள் குறித்த மேலும் தகவல்களை பெறலாம். அடுத்த முறை சந்திப்போம்.